வணக்கம். ஸ்டாலின் வீட்டில் போலீஸ் விசாரணை விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். கிட்டத்தட்ட 7 நாட்கள் கூட ஆகவில்லை. ஆனால் தற்பொழுது அடுத்த 25 ஆண்டுகள் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வராது என்று சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களால் திமுக தோல்வியடைந்து தற்பொழுது மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதிமுக வந்தாவது அடுத்த முறை திமுக தான் என்ற எண்ணம் தமிழக மக்களிடம் இருந்தது. ஆனால் இதற்கு மாற்றாக தற்பொழுது விஜய் அவர்கள் வந்ததால் எம்ஜிஆரை போல நிச்சயம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வருவார் என்ற ஊடகங்களது தரப்பு விசாரணையில் தற்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்புகளும் விஜய் அவர்களது பக்கம் இருப்பதால் நிச்சயம் திமுகவின் அதிகாரங்கள் அனைத்தும் இனி ஒருபோதும் அவர்களுக்கு மீண்டும் வராது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் மன உளைச்சலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய பிரச்சனையாக தலையில் விழுந்த இடியாக தற்பொழுது விஜய் அவர்கள் வெள்ளை என்பது முடிவடைந்து விட்டதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் 17 IAS அதிகாரிகளை வைத்து நிதிநிலை ஆய்வு அறிக்கைகளை வைத்து 10 லட்சம் கடன் எப்படி வந்தது, 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது என்பதை ஆய்வறிக்கையின் மூலமாக தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் தயார் செய்துள்ளார். இதனால் நிச்சயம் இதற்கு முன்னால் இருந்த முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணையும் நடத்தப்படும். இதனால் போலீஸ் பாதுகாப்புகளும் அவரது வீட்டில் குவிக்கப்படும். ஏனென்றால் திமுகவினர்கள் ஆளும் கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாக அவர்கள் இருந்தால் தமிழ்நாட்டில் அசம்பாவிதங்கள் எப்படி வரும் என்பதை கடந்த ஆட்சி காலத்திலேயே நாம் பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட தற்பொழுதும் அதுதான். இதனால் தான் போலீசுகள் ஒட்டுமொத்தமாக சென்னை மற்றும் மதுரை, கோவை போன்ற பெரும் நகரங்களில் குவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்களது வீட்டிலும் போலீஸ் குவிக்கப்பட்டு விசாரணையும் நடத்தப்படும் என்பதும் தற்பொழுது செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த வெள்ளை அறிக்கை என்பதை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். இதற்கு பின்னணியில் நிச்சயம் கைது நடவடிக்கை இருக்கும். இதற்கு முன்னாலும் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுதும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆனால் அதைவிட இது பல விதமான நடவடிக்கைகளை அதிகாரங்களை வைத்து விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று கிளீன் தமிழ்நாடு, அதாவது ஊழலற்ற தமிழ்நாடு, அதை செய்தவர்கள் அதற்கான தண்டனையையும் பெற வேண்டும். குறிப்பாக ஊழல் வழக்கில் சிக்கக்கூடிய அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள், நிர்வாகிகள் அனைவரது சொத்துக்களில் சுமார் 50% பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது நடந்தால் அமைச்சராக இருந்த KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்களது சொத்துக்களில் 50% முழுவதுமாக பறிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியிலேயே இருக்கிறார். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ஆட்சி அதிகாரத்திற்கு இனி மீண்டும் வர முடியாது. மக்கள் நம் மீது கடுமையான கோபத்திலும் இருக்கிறார்கள். இணையதளத்தை ஒன்றை வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் 2 ஆண்டுகளில் இந்த இடத்திற்கு வந்துள்ளார் என்றால் அவர் சிறப்பான ஆட்சியை கொடுத்துவிட்டால் இனி நாம் அதிகாரத்திற்கே வர முடியாத எண்ணம் தற்பொழுது திமுகவிற்கு வந்துவிட்டது. இதனால்தான் கடந்த 2 நாட்களாக திமுக ஆலோசனையும் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், எம்பிக்களிடம் ஆலோசனையையும் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். மேலும் மக்கள் திமுகவை வெறுத்து விட்டார்கள் என்றும் நேர்மையாக மக்களிடம் இல்லாத காரணத்தினால் மக்கள் தற்பொழுது திமுகவை வெறுத்துவிட்டதாகவும் தகவல்களையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் மனம் விட்டு என்னிடம் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் கூறுங்கள் என்று இன்று வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். எது எப்படியோ திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு இனி வருவது கடினம். வெள்ளை அறிக்கையால் விசாரணையில் ஸ்டாலின் நடத்தப்படக்கூடிய அனைத்து விசாரணைகளிலும் உண்மைத்தன்மை இல்லை என்றால் நிச்சயம் கைது கூட செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவர்களது ஒட்டுமொத்த கைக்கூலியாக மதுபானங்கள் மூலமாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பல ஆயிரம் கோடிகள் கடந்த 5 ஆண்டுகளில் ஊழல்கள் மட்டும் செய்து மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்திருந்தால் உங்களை அரியணையில் வைத்திருப்பார்கள். செய்தது எல்லாம் ஊழல், பித்தலாட்டம், மக்களை அவமானப்படுத்தும் விதமாக செயல்படுத்தியது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் இதை அனைத்தையுமே தற்பொழுது முடிவிற்கு கொண்டு வந்து விட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். இனிதான் திமுக
இக்கட்டான சூழலில் சிக்கும். ஏனென்றால் மாஜி அமைச்சர்கள் பிடியில் இருந்த எம்எல்ஏக்கள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்க உள்ளதாகவும், கூண்டோடு 17 அமைச்சர்கள் வரை தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்தால் திமுகவால் எதுவும் செய்ய முடியாது, தங்களது பதவிகளை பறிபோனாலும் விசில் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டு மீண்டும் அதே தொகுதியில் எம்எல்ஏவாகவே வருவோம் என்பதையும் தற்பொழுது கூறியிருப்பது திமுகவிற்கு மேலும் ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விஜய் என்ற ஆளுமை நிச்சயமாக அது பிரபல நடிகர் என்ற காரணத்திற்காக அல்ல, திமுகவின் இருந்த வெறுப்பு அரசியலை மக்கள் வெறுத்ததுதான். தற்பொழுது மாற்றத்தை உருவாக்கிவிட்டார்கள். விஜய் அவர்களும் கடந்த 7 நாட்களான சிறப்பான ஆட்சியையும் நடத்தியுள்ளார். இனி 5 ஆண்டுகள் இல்ல 25 ஆண்டுகள் ஆனாலும் விஜய் அவர்கள்தான் முதல்வர் என்று மக்கள் கூறியுள்ளது ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியையும், வெள்ளை மூலமாக விசாரணை வீட்டிற்கு வந்தால் அது மீண்டும் ஒரு கைது நடவடிக்கையாக மாறும் என்ற பதற்றமும் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பதாகவும் செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்த செய்தி, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை போட்டியிட வேண்டும் என்று தற்பொழுது திமுகவின் நிர்வாகிகள் ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள். அதாவது விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றியடைந்துள்ளார். தற்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதற்கான இடைத்தேர்தல் அடுத்த 6 மாதங்களில் நடைபெறும். இந்த நிலையில்தான் தற்பொழுது சட்டசபைக்கு செல்ல முடியாமல் தோல்வியில் இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு என்று திமுகவின் நிர்வாகிகள் கூறுகிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள், நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, அடுத்த 2031 சட்டசபை தேர்தலிலேயே பார்த்துக் கொள்கிறேன், நான் ஓய்வில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணம் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. விஜய் அவர்களது ஆதிக்கம், ஆளுமை, தற்பொழுது மக்களின் செல்வாக்கு மீண்டும் ஒரு பெரிய தோல்வியை தழுவினால் அது மீண்டு வர முடியாத அளவிற்கான ஒரு தோல்வியாக பார்க்கப்படும். இதனால்தான் தற்பொழுது விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பயத்தினால் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற பின்வாங்கலை செய்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுகவின் நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் தான் இடைத்தேர்தலில் சந்திக்க வேண்டும் என்று ஆதரவுகளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் KN நேரு, பொன்முடி போன்றவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மறுத்து வருகிறார். இதற்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள்தான் என்றும் கூறப்படுகிறது. மேலும் விஜய் அவர்கள் தனது வேட்புமனுவில் அவர் ஏற்கனவே கூறியிருப்பது, நாங்கள் வெற்றியடைந்துதான் ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்திருந்தார். அவர் சொன்னபடியே ஆட்சி அமைத்து விட்டார். தற்பொழுது தாவேகாவின் சார்பாக யார் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. விசில் சின்னத்தில் மக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் ஸ்டாலின் அவர்கள் அச்சத்தில் இருப்பதாகவும், இனி போட்டியிடவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் போட்டியிட்டால் வெற்றியடைவாரா தோல்வியடைவாரா திருச்சி கிழக்கில் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.